தரிசனம் காண வந்தேன், ஏழையேன் செய்வதிங்கென்னே ஏகவில்வம் சிவார்ப்பணம். கோடி சூரிய பிரகாசத்தை கொள்ளை கொள்ளும் பேரழகை தேடி நான் திகைத்து நின்றேன், ஏகவில்வம் சிவார்ப்பணம். பனித்த மலை வாசலிலே பாதி உயிர் கண்ணீராக தனித்து நான் தயங்கி நின்றேன், ஏகவில்வம் சிவார்ப்பணம். கைத்தலத்தில் உயிர் வைத்து கற்பூரம் ஏந்துகின்றேன், காற்றோடு கரையும் முன்னே ஏகவில்வம் சிவார்ப்பணம். வானங்கள் விலக விலக வளருகின்ற வானகமே, கானத்தில் மயங்கும் தேனே ஏகவில்வம் சிவார்ப்பணம். அங்கமெங்கும் கோடி மின்னல், அகமெங்கும் இன்பத்தென்றல், தங்கமே தயையே தளிரே ஏகவில்வம் சிவார்ப்பணம். நீல ஒளி சூழ வரும் நித்திலமே நிர்மலமே, ஆலகாலம் உண்டமுதே ஏகவில்வம் சிவார்ப்பணம். புன்னகையோ புதுஸ்வரமோ பூத்ததுவும் மதுவோ இதழோ, என் உயிரின் உயிரின் உயிரே ஏகவில்வம் சிவார்ப்பணம். வணக்கம். அவர் பட்டத்துக்கு வந்த வயதிலிருந்து அவர் வாழ்ந்த 100 ஆண்டு காலம் வரை ஒரு 85-87 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் அன்றாடம் செய்து வந்த ஆராதனையை சற்றே நினைத்து பார்ப்போம். ஒரு நாள் அந்த பூஜையிலிருந்து தவறி இருப்பாரா? தான் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை ஒரு நாளாவது செய்யாமல் இருந்திருப்பாரா? கொஞ்சம் பாருங்க. திறந்த புத்தகமாக எல்லோர் பார்வையும் படும்படியாக கண் படும்படியாக வாழ்ந்தவர் காஞ்சி மகா சுவாமிகள். ஒரு நாளாவது விட்டிருப்பாரா? எத்தனை விஸ்தாரமான பூஜை ஜபம் அவர் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருந்தது. நித்திய கர்மானுஷ்டானம் என்று செய்து வந்தார். அவர் கடுமையான விரதங்கள் பூண்டவர். தன் மீது கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் மிக கடுமையான விரதங்களை பேணிக் கொண்டிருந்தவர். ஒரு நாள் கூட பிசகாமல் அவர் அப்படி இருந்தார். அப்போ ஒரு அடியவர் போய் அவர்கிட்ட கேட்கிறார், பெரியவா, நீங்க எதுக்காக இந்த அனுஷ்டானம் எல்லாம் பண்றேன், எதுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? வயிற்றில் பசி இருக்கும் வரை, காலில் முள் குத்தினால் வலி இருக்கும் வரை, மற்றவர் நம்மை தூற்றினால் மனம் வாடும் வரை, முகம் கோணும் வரை இதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? வயிற்றில் பசி இருக்கும் வரை, till you are hungry. காலில் முள் குத்தினால் வலிக்கும் வரை, if you drive a thorn and if you feel the pain, till then. அதுக்கப்புறம் மற்றவர்கள் தூற்றும் போது முகம் கோணும் வரை, மனம் வாடும் வரை. If somebody abuses you, if you feel hurt and if your face shows it, till then you must perform your nitya karma anushtanam. This is what Periyava says அப்படிங்கிறார். பசி ஒரு சின்ன நிகழ்ச்சி. அவர் பசி எப்படி சமாளிக்கிறார்ன்றது பாருங்க, எப்படி நிர்வகித்தார்ன்றது பாருங்க. சமாளிப்பு இல்லை, நிர்வகித்தல். மகாராஷ்டிரால ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் தங்கி இருக்கிற இடத்துல அந்த அறையில ஒரு மின்சார வேலை பழுது பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பண்ண சொல்றார். அன்றைக்கு ஏகாதசி. பெரியவர் உபவாசம் தெரிந்ததுதான். அவர் சாப்பிட்றதே ரொம்ப பெரிய விஷயம், அதுல உபவாசம். அப்போ அந்த எலக்ட்ரிஷியன் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது, அவரை சாப்பிட சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. அவர் போய் சொன்னா, இல்லை இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் வியந்து போய் அவரை பார்த்து, சரி அப்படியா நான் பக்கத்துல போய் ஒரு டீயாவது குடிச்சிட்டு வர சொல்லுப்பா அவனை. அவர் சொல்லல, நீங்க கவலைப்பட வேண்டாம், ஏகாதசினா நான் தண்ணீர் கூட அருந்த மாட்டேன்னு அந்த தொழிலாளி, அந்த எலக்ட்ரிஷியன் சொல்றாரு. அவர் சொன்ன உடனே ஏகாதசி என்று தண்ணீர் அருந்துவதை தானும் விட்டு விட்டாராம் மகா சுவாமிகள். எப்படி இருப்பார்? He gave up drinking water on Ekadasi because an electrician told him
that he is also observing Ekadasi fast and he would not take even a sip of water. அப்படி முடிந்தது. இது ஒன்று. அப்போ மறுநாள் என்னாச்சு? துவாதசி பாராயணம் பண்ணலாம். ஆனா சிரவண நட்சத்திரத்துல துவாதசி வந்ததுன்னா பாரணை கிடையாது. அதுவும் ஏகாதசி மாதிரி தான் ஆச்சு. மூன்றாவது நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை வருமானால் அன்றைக்கும் அது உபவாசமாக போச்சு. நான்காவது நாள் என்ன? சிவராத்திரி உபவாசம். தொடர்ந்து 4 நாட்கள் இப்படி உபவாசமாக இருந்தது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொன்று பாருங்க, அன்பர்கள் நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஒருத்தர் ரொம்ப இது பண்ண கொண்டாடா எல்லாத்தையும் ஒரு முறை கொண்டாடினார். அவர் கொண்டு வந்து வைக்க சாப்பிட்டாராம். இது எப்படி சாத்தியமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழு பட்டினி, ஒரு நாள் இல்ல 2 நாள் 4 நாட்கள், and there is no let up in his daily duties and meeting visitors. எல்லாரும் வந்த வண்ணம் இருப்பார்கள். அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் முழு பட்டினி. இன்னொரு முறை சாப்பிடுனா மொத்தமா சாப்பிடலாம். அந்த மாதிரி அதுதான் அவருடைய ஸ்டேச்சர். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு ஏல் என்றால் ஏலாய், ஒரு நாளும் என்னோடு உதவாய், இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு அவை பாட்டி சொன்னான். நம்முடைய நிலைமை அப்படி. ஆனா யோகிகளுடைய நிலைமை அப்படி இல்லை. என்னுடைய குருநாதர் சத்குரு சிவானந்த மூர்த்தி அப்படித்தான் இருந்தார். தொடர்ந்து 4 வருடங்கள் கஞ்சி மாத்திரமே உட்கொண்டு கடுமையான வேலையில இருந்தார். அவருடைய நாள் என்பது 4 மணிக்கு ஆரம்பித்து இரவு 11:30 மணிக்கு முடியும். கடுமையான வேலையில் தான் இருந்தார். ஆனா அந்த முகம் கோணாம இருப்பார். நல்ல பிரிஸ்கா பிரைட்டா தான் இருப்பார். இது ஒன்று. இன்னொரு சந்தர்ப்பத்துல தொடர்ந்து 7 வீடுகளில் சென்று அவர்கள் போட்டதெல்லாம் சாப்பிட்டார். ஒரு யோகியினுடைய, ஒரு ஞானியினுடைய பக்குவம் நமக்கு தெரியாது. அவர்கள் பசியை ஆண்டவர்கள், உணவை ஆண்டவர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ருச்சியை ஆண்டவர்கள். ஜிஹ்வா சாப்பல்யம் என்பது அவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஒன்று, தாங்கள் உண்பது, தனக்காக உண்பது என்பது இந்த உடலில் உயிரை நிறுத்தி வைப்பதற்கு மட்டுமே. மற்றபடி அவர்கள் உண்பது மற்றவர்களுக்காகத்தான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நடந்து போகிறார் பெரியவர். இந்த 2வது சொன்னார் பத்தி, இந்த முள் குத்தினால் வலிக்காதிருக்கும் வரை. அவர் நடந்து போகும் பொழுது அந்த பாதுகையினுடைய குமிழ் மட்டும்தான் பாக்கி இருக்கு, உடஞ்சு போச்சு. மீதியெல்லாம் எவ்வளவு சிரமமா இருக்கு. அதை போட்டு நடந்து பார்த்தாதான்